சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கர்த்தர் நம்மை ஆமென் மீட்டுக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த கர்த்தருடைய பந்தியிலே இதே வார்த்தையை தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தால் அடுத்த பந்தியிலேயும் கர்த்தருக்கு சுத்தமான இந்த காரியத்தை பார்க்கலாம். கடந்த மாதம் பார்த்தோம். சாபம் என்றால் என்ன? சாபம் என்கிறது தேவனுடைய கோப ஆக்கினை, தேவனுடைய கோபத்தின் தண்டனை. இதுதான் சாபம். சங்கீத புத்தகம் 95வது சங்கீதம் 11வது வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். கோபத்திலே என்ன பண்ணுகிறேன்? ஆணையிட்டு 7 முறை சொல்லுகிறார். இதுதான் சாபம், தேவனுடைய கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக கடந்த வாரம் பார்த்ததை ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சாபம் என்கிறது நம்முடைய மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பது. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பது. எதை செய்கிறது? எப்படி செய்கிறது? இதுல குழப்பிக்கொண்டே இருக்கிறோமே, இதுதான் திருப்தி இல்லாத நிலைமை. திரும்ப திரும்ப வருகிற ஒரே நோய். அதாவது சீசன் வந்தா ஒரு சிலருக்கு எனக்கு வியாதி வருகிறது என்று சொல்லுகிறோமே, திரும்ப வருகிற ஒரு காரியம், நீங்காத ஒரு தரித்திரம். தரித்திரம் என்கிறது பணத்தை நம்ம மட்டும் சொல்லவில்லை. நீ எதிர்பார்க்கிற காரியம் உடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போகிறது. அடிக்கடி ஏற்படும் விபத்து. ஏதோ ஒரு நாள்ல விபத்து ஏற்படுகிறதை சொல்லவில்லை. திரும்ப ஏற்படுகிற விபத்து, மலடு அல்லது தேவையற்ற உதிரப்போக்கு, தேவையற்ற உதிரப்போக்கு. மனிதனுடைய உயிர் எங்க இருக்கிறதா? ரத்தத்தில் இருக்கிறது. தேவையற்ற உதிரப்போக்கு, அடிக்கடி வருகிற தற்கொலை எண்ணம். செத்தா பரவாயில்ல, அடிக்கடி வாயில சொல்லுகிறோமே, உன்னை அறியாமல் சொல்லுகிற உன் இருதயத்தில் அந்த எண்ணம் இருக்கிறது. அது நிறைவாகும் போது வாய் வழியாக வருகிறது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்பேற்பட்டதான எண்ணங்கள் அல்லது இப்பேற்பட்டதான வார்த்தைகள் செத்தா பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில இப்பேற்பட்ட வார்த்தைகள் வருவதற்கு உன் இருதயம் உன்னை ஏவுகிறது என்றார். இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி நீ அந்த எண்ணம் என்கிற பிசாசை நீ கடிந்து கொள்ள வேண்டும். ஆமென். விபத்து அல்லது அகால மரணம், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது. ஒரு சிலர் விபத்தில் மரிக்காமல் இல்லை, மரிக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் நியாயம் தீர்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோருக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
21வது வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்த பிற்பாடு தன்னுடைய கோலினுடைய கோலின் முனையிலே சாய்கிறான். கோலின் நடுவில் என்ன பண்ணல? சாயல. என்னை பார்க்கிறீர்களா? இதுதான் ஒரு கோல், வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 1, 2, 3. இந்த இடம் வருகிற பொழுது 100 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் சாய்ந்த இடம் எத்தனாம் நம்பர்? 100. இனி இதற்கு மேலே நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் ஒண்ணுமில்லை. யாக்கோபை குறித்து கர்த்தர் சொன்ன அத்தனையும் என்னாகிவிட்டது? நிறைவேறிவிட்டது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னாக வேண்டும்? நிறைவேற வேண்டும். 1. இரண்டாவது காரியம், பெரியவர்கள், முதியவர்கள், வயதானவங்க, நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்களா? கூட ஏதாவது சொல்லுங்க. எனக்கு உசுப்படுத்திற்கு சொல்றது இல்லை. ஆமென் என்று சொன்னால், மோசே பிரமாணத்தை வாசிக்கிறான். ஜனங்கள் கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? ஆமென். அப்படியே. நெகேமியா வாசிக்கிறான். எஸ்ரா பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று வாசிக்கிறான். கேட்கல என்ன சொல்றாங்க? ஆமென். அடமலையில வாசிக்கிறான். கேட்கிறாங்க. ஆமென் என்று சொல்லுகிறது எனக்கல்ல, நீங்கள் அந்த வார்த்தையை என்ன பண்றீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஸ்தோத்திரம். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை எந்த விதத்திலும் மனம் கசந்து கொள்ளக்கூடாது. ஆமென். உங்க பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நான் இன்னொரு வார்த்தையை கூட நான் சொந்தமாய் சேர்த்துக் கொள்கிறேன். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்காமல் போனா யார் ஆசீர்வதிப்பா? யாக்கோபு பாருங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு வருகிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு பாருங்கள். யாக்கோபு பிள்ளைகளை எல்லாம் கூடி வர செய்து அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். அந்த வார்த்தையை வாசிங்க. கடைசி நாட்களிலே அவன் சொல்லுகிற கடைசி நாள் என்பது யாக்கோபினுடைய கடைசி நாட்கள் அல்ல. உலகத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா அவங்க என்ன பண்றாங்க? தைரியமா அந்த ஜனம் நிக்கிறாங்க. விமானத்துல ஒரு யூதன் வருகிறான் என்று புக்கானா அவனுக்கு யூத சாப்பாடு தான் வைக்கிறாங்க. சரிங்களா சிஸ்டர்? ஐயா, ஒரு யூதன் வருகிறான் என்றால் அவனுக்கு எல்லாருடைய மெல்ஸும் கொடுக்க மாட்டான். அவனுடைய சாப்பாடு தான் அவன் சாப்பிடுவான். ஆமென். அந்த அளவுக்கு வச்சிருக்கிறான் உலகத்தை. கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடுவதை நான் என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு அரபு நாடுகள், நான் இதை விட்டு விலகி ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன் பாருங்க. அரபு நாடுகள் என்ன தர முடியாதுன்னு
சொல்லிட்டு அதுக்காக விஞ்ஞானிகளை கூப்பிடல, ரபிமார்களை கூப்பிட்டாங்க. என்ன செய்யலாங்க? ஒரு ரவி தோராவை படிச்சாராம், படிச்சுட்டே இருந்தாராம். படிக்கும்போது ஆசேர் தன்னுடைய கால்களை என்ன பண்ணுவானா, எண்ணெயில தோணும். இதை படிக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாராம், இந்த ஆசேருக்கு யோசுவா எந்த இடத்தை கொடுத்தான்னு கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல தோண்டுங்க, என்ன நமக்கு கிடைக்கும். ஆமென். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பதில் எங்கதான் இருக்குது? சரி, நான் எதற்கு சொல்லுகிறேன் சிஸ்டர், பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கோபம் வந்துச்சா என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது. எங்கள் கைத்தனி சொன்னாங்க. சரி, தனிப்பட்ட அல்லது குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத இவைகள் தான் சாபத்துக்கு காரணம், சாபத்துக்கு அறிகுறி. இந்த சாபம் வர ஒரு காரணத்தை சொல்லிட்டு அடுத்து வருகிறேன். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயே. ஆனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது சாபம். இதைத்தான் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த சாபத்துக்காக இயேசு ஏன் சிலுவையில மரத்திலே தொங்கினார்? முதலாவது மரம் ஜீவ விருட்சம். இயேசு ஜீவ விருட்சமாக மரத்திலே தொங்கினார். இரண்டாவது மரம் கசப்பை, மாறாவனுடைய கசப்பை எது மாற்றினது? மரத்தை வெட்டி போடுங்க. அந்த மரம் கசப்பை ஏற்றுக்கொண்டது, மதுரத்தை கொடுத்தது. இயேசு கசப்பை ஏற்றுக்கொள்கிற மரம். மூன்றாவது மரம் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற மரம். ஐயோ ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டது. நாம் எதை இரவலாய் வாங்கியிருக்கிறோம்? எதை இரவலாய் வாங்கியிருக்கிறோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனால் உண்டான ஈவு. இந்த ரட்சிப்பை இழந்து போன நமக்கு திரும்பவும் கொடுக்கிற மரம். ஆமென். நாலாவது மரம் நிழல் தருகிற மரம். ஐந்தாவது மரம் பாடுகளிலேயும். அந்த மரத்துல கப்பல் செய்தான். அந்த கப்பல் கடல்ல என்னாகாது? கடல் சேதமாகாது. கடல் தண்ணீர் அந்த மரத்தை அரிக்காது, ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்துல இருக்கிறோம். உலகம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அரிக்க. இன்றைக்கு பார்க்கலாம். சரி, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ வேலனாய் இருக்கிறது. சிலுவையை இன்னைக்கு நாம் தியானிக்கிறோம். இது நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? தேவ பலன். அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையிலே தொங்கினபடியால் நான் சாபத்திலிருந்து இந்த நாளிலே விடுதலை ஆனேன். ஆமென். அல்லேலூயா. முதலாம் ஆதாம் தோட்டத்திலே மரணத்தை சம்பாதித்தான். இரண்டாம் ஆதாம் சிலுவையிலே ஜீவனை நமக்காய் சம்பாதித்துக் கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. நாம் பெறுகிற ஜீவன், நாம் பெறுகிற ரட்சிப்பு, அல்லேலூயா,
நம்மோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேணும்? அடுத்தவர்களுக்கு கடந்து போகிறது இரண்டாவது காரியம். முதல் காரியம், உன் நிமித்தமாய் உன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணப்பட வேண்டும்? ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து யாரை ரட்சித்தார்? லோத்தை என்ன பண்ணினார்? வெளியிலே. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அவருக்கு முன்பாய் நிற்கிற ஆபிரகாமை என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார், நினைக்கிறார், கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாய் நிற்பாயானால் கர்த்தர் உன் நிமித்தமாய் உன்னுடைய சந்ததியை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. சாபம் தலைமுறைக்கு கடந்து வருகிறது. எலிசா சொல்கிறான், அந்த குஷ்டம், அது நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும். தாவீது சொல்கிறார் யோவாப்ப, உன்னுடைய தகப்பன் குடும்பத்தையும் உன்னையும் அந்த சாபம். பாருங்க, 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாரு, 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற புருஷன் உனக்கு இல்லாமல். 2ம் வருகிறது. இன்றைக்கு 2ஐயும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை தெரிந்தெடுக்க வேண்டியது யாருடைய வேலை? ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த? எல்லா குருடனும் பாவத்தினாலே குருடன் அல்ல. இவன் குருடனாய் பிறந்தது தேவ மகிமை வெளிப்பட. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாபத்தை எப்படி சாபம் வருகிறது, ஒரு சில காரியத்தை சொல்லி விடுதலையாவது எப்படி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முதல் காரியம் மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளும். பாருங்கள், கேட்டு வாங்கி கொண்ட சாபம். கேட்டு வாங்கி கொண்ட சாபம். தேவன் கொடுக்கிற சாபம். மனிதனே நான் செத்தா பரவாயில்ல, நானு செத்தா போயிட்டு போ. இதுதான் நீ கேட்டு வாங்குகிற சாபம். கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டாம்? சொல்லுங்கள வேண்டாம், சொல்ல வேண்டாம். உன் மனதிலே வரும் என்றாலும் இயேசுவின் ரத்தத்தை நீ சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைங்க திரும்ப திரும்ப நீ சொல்லுவே, ஆனால் அந்த வார்த்தை உண்மையிலே பலிக்கும். நீயும் சொல்லக்கூடாது, அடுத்தவனையும் சொல்லக்கூடாது. நான் யாரையோ ஒருத்தரை பார்த்து திரும்ப திரும்ப குமார் அவர் திருடு, அங்க ஒருத்தர் போய் பேசிக்கும்போது குமாரா அவர் திருடு. அவர் மேல இருக்கிற கோபத்துல நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுகிறேன்? ஒரு காரியத்தை நான் சொல்றதுனால எலிசபெத்தம்மா அதை நம்ப மாட்டாங்களா? என்னம்மா நம்ப. ஆனா அவர் அப்பேற்பட்ட நபர் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை அங்கே போன பாடு, அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வார்த்தைக்கும் அவருடைய ஜீவியத்துக்கும் சம்பந்தம். ஆகையினாலே அந்த வார்த்தை அதற்கு உரிமையாளர், அதற்கு சொந்தக்காரர் யாரு? நான் தான். திரும்ப என்கிட்ட தான் வரும். ஏன்? நான் தான் அந்த வார்த்தையை வெளியே விட்டவன். அது ஏன் தலைமையில உட்காரும்? எத்தனை நாளைக்கு தலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கும்? அது உள்ளத்துல இறங்கும். ஒரு நாள்ல நான் கிரியை செய்வேன். வார்த்தையினாலே வருகிற காரியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம்
27:46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ரெபெக்காள் முற்பிதாக்களில் ஒருவனாகிய ஈசாக்கின் மனைவி. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம் ஆனவன். உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பேற்பட்டவனுடைய மனைவி ஒரே ஒரு வார்த்தையை ஒரே ஒரு முறை சொன்னார். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தை எழுதுகிற பொழுது ரெபெக்காளுடைய பெயரை இந்த இடத்திலே புள்ளி வைத்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய பெயர், அநேக ஸ்திரீகளுடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் ராகாப் என்கிற வேசி எங்க வருது? ரெபெக்காளுடைய பெயரை வரல. பாருங்க, சாபம் என்கிறது பேசப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், தனக்கு தானே சொல்லிக் கொண்ட வார்த்தையாக இருக்கலாம். ரெபெக்காள் யார்கிட்டையும் சொல்லல. யார்கிட்ட சொன்னா? தனக்கு தனக்கு தானே. நாவு நெருப்பு தான். நாவு நெருப்பு தான். இந்த நெருப்பு நிச்சயமாய் பத்த வைக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்றாரா? நீ பேச, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறதா? நியாய தீர்ப்பு நாளில நீ பேசின வார்த்தைய அங்க என்ன பண்ணணும்? போட்டு காமிப்பார் டேப் ரெக்கார்டில். நீ என்ன பண்ணணும்? நீ இன்னைக்கு நலமானதையும் பேசாதபடி என் நாவை அடக்கி வைத்தேன். முதல் காரியம், வார்த்தையினாலே சாபம் வருகிறது. நாம் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருப்போம். 1. 2 லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினான். 2வது காரியம், பொருட்களினாலே சாபம் வருகிறது. பொருட்களினாலே சாபம் வருகிறது. இந்த பெட்டியை தயாரித்தவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் பெசலையே. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்த ஒருபாடு மோசே அந்த பெட்டியை என்ன பண்ணுகிறான்? பரிசுத்தப்படுத்துகிறான். இதை யாரோ ஒருவன் செய்ததல்ல. பெசலியல் எப்பேற்பட்டவன்? தேவ ஞானமும் தேவ அறிவும் தேவ ஆவியும் பெற்ற ஒருவன் செய்த பெட்டியை பெசலியே செய்தான். அதைய மோசே என்ன பண்ணுகிறார்? பாருங்க, பொருட்கள் மூலமாக சாபம் என்ன பண்ணலாம்? சாபம் என்ன பண்ணலாம்? சண்டே மார்க்கெட்டு போறீங்க, செகண்ட் ஹேண்ட்ல ஜாமான் என்ன பண்றோம்? சொல்லுங்க. ஒரு கட்டன் ரொம்ப சீப் ரேட்ல என்ன பண்றான்? கொடுக்குறான். பாண்டிச்சேரிக்கு வரவங்க டூரிஸ்ட் நிறைய செகண்ட் ஹேண்ட் ஜாமான் என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. யாரோ ஒருத்தன் அதில் படுத்தான், யாரோ ஒருத்தன் செத்தான். அந்த கட்டலுக்கு என்ன பண்ணியிருப்பான்? பூசை என்ன பண்ணியிருப்பாங்க? காலையில இருந்து வாசக்காலுக்கு போய் என்ன பண்றான்? பூசை நீ தேய்ச்சி போட்டு நீ அதை வாங்குற. பாருங்க, உனக்கு என்ன இந்த
விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைங்க பொருட்கள் என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்? எங்க புதுசா தயாரிச்சதையே மோசே என்ன பண்ணா? மோசே என்ன பண்ணாரு? வண்டி வாங்குறியா புதுசு, அது வாங்கலாமா? வாங்கலாம். ஆனா அந்த வண்டியை வாங்கின பிற்பாடு நீ என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? நீ அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். என்னை கூப்பிட்டு ஜெபிக்கிறியா? ஜெபி. விருப்பமானா நீ ஏன் ஜெபிக்கிறியா? மிகவும் நல்லது. நீ ஏன் என்னை எடுத்து ஜெபம் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அது அந்த எண்ணெயை ரத்தமாக மாற்றுகிறார். அந்த பொருளை பாதுகாக்கிறார். பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுல உடனே யூஸ் பண்றதே தப்பு. நான் வெளிப்படையா சொல்றேன். என்னுடைய பிள்ளைங்க 3 பேர் வெளிநாட்டில் இருக்கிறான். ஒரு பனியன் வாங்கினா கூட ஜெபம் பண்ணாம போட மாட்டான். நான் இங்க இருக்கிறான், அவன் இங்கேயோ இருக்கிறான், எனக்கு தெரியும். ஒரு பனியன் வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கினா கூட அதுக்கு ஜெபம் பண்ணாம ஸ்தோத்திரம் பண்ணாம அதை போட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். சின்னதுல இருந்து பழக்கிட்ட ஒரு காரியத்தை. பொருளை வாங்கினா அந்த பொருள் வண்டி கம்பெனியில தயாரிச்ச உடனே அனுப்பும் போது என்ன செய்யறான்? பூச பண்றான். காரணம் வண்டி எடுக்க ஜேகே டிவிஎஸ் கூப்பிட்டாரு. போனோம், எடுத்தாச்சு. மணி அடிக்கணும்னாங்க. நாங்கள் உசுரோடு தான் இருக்கிறோம். மணி என்ன பண்ண வேண்டாம்? மணி என்ன பண்ண வேண்டாம்? அடிக்காதீங்க, நாங்கள் தான் உயிரோடு தானே இருக்கிறோம். சிரிச்சாங்க. சரி, மாலையாவது போடுவோம். ஏயா செத்தவனுக்கு தான் மாலை போடுவாங்க? வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம். 121ஆம் சங்கீதத்தை எடுத்து வாஸ்தம் பாருங்க, சத்தம் போட்டு அங்கங்க லோட்டுன்னு அடிக்கிறவங்க எல்லாம் நின்றுட்டான். பேசாம ஜெபம் பண்ணி வெளியில் கொண்டு வந்தோம். ஆமென். பொருட்கள் மூலமா சாபம். இன்னொரு காரியத்தை நான் எச்சரிக்கையாக அன்பினாலே உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இந்த ரோட்டில் திரிகிற சவரி முடிய கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் வாங்கக்கூடாது. சகோதரர் சொல்லுங்களா? ஆமென். சொல்லுங்களா? ஆமென். ரோட்டில் விற்கிற சவரி முடிய என்ன பண்ணக்கூடாது? அது யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு விக்கிரகத்துக்கு காணிக்கையா சொல்றது, காணிக்கையா போட்டது. இவன் போய் அதை எடுத்துட்டு வந்து ஒரிஜினல், அது ஒரிஜினல் தான். ஆக்சுவலாக அது என்னது? என்ன பாபு? இஸ் இட் ஒரிஜினல்? ஒரிஜினல் தான். அதைய வாங்கி இங்க கட்டிக்கிட்டு ஏன் திரிகிற? நீ சாபத்தை காசு கொடுத்து என்ன பண்ற? வாங்குற. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பேற்பட்ட காரியத்தை வாங்கக்கூடாது. இன்னொரு காரியம் விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்டது. என்ன பாபு? அசோசியேட் வித் ஐடல். புலி படம் வாங்கி வைக்கிற, யானை படம், மயில்ல வாட்ச் வருது, மயில் பொம்மையில வாட்ச் வருது. இது யாரோட சம்பந்தப்பட்டது? நம்ம வாங்கக்கூடாதுங்க, வேண்டாம். உன்னுடைய வீடுகளிலே அப்பேற்பட்ட பொருள் இருந்தா எடுத்து என்ன பண்ணிருங்க? பொருட்கள் மூலமாக சாபம், வார்த்தைகளே சாபம், பொருட்கள் மூலம். மூன்றாவது காரியம் 1 கொரிந்தியர் 10:16. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கர்த்தருடைய கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பானம் பண்ணுகிற இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது அல்லவா? 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்துக் கொள்கிறவன் நிதானிக்காதபடியினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பும்படி வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அதுக்கு மேல ஒரு 2 வசனத்துக்கு மேல ஒரு கடைசி வரி இருக்கிறது. குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
பாருங்க. கர்த்தருடைய பந்தி என்னது? கர்த்தருடைய கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்தார். அப்பத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். கொடுக்க மாட்டேன்னு யாருக்கும் என்ன பண்ணல, சொல்லல. யூதாஸ் கையை நீட்டினா அவனுக்கு அவன் வாங்கி வாயில போட்டான். சாத்தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு காணிக்கை இருக்குது. என்னாகும் வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 31. என்னாகமம் 5:11-31 வரையில் இருக்கிறது. என்ன வீட்டில் போய் பார்த்துங்க. எரிச்சலின் காணிக்கை. இது என்ன காணிக்கை? எரிச்சலின் காணிக்கை. இந்த காணிக்கைக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எண்ணெய் ஊற்றக்கூடாது. தூபம் காட்டக்கூடாது. சரியா? எரிச்சலின் காணிக்கைக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. தூபம், இதுக்கு தூபம் காட்டினா இந்த வாசம் என்ன ஆகும்? தூபம் எதுக்கு காட்டக்கூடாது? அந்த வாசம் எல்லா பக்கம் என்ன போகுது? எரிச்சலின் காணிக்கையின் வாசம் போகக்கூடாது. ஒருத்தன், ஒரு ஸ்திரீயோ புருஷனோ பாவத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு கோப்பையில, கப்புல, ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து தரையில் இருக்கிற புழுதி மண்ணை அதுல போட்டு கரைச்சு சாபம்னு எழுதி அதையும் அதுக்குள்ள போட்டு கரைச்சு குடிக்க கொடுப்பாங்க. இவன் சாபத்துக்கு பாத்திரவானாய் இருந்தால், இல்லாமல் போன ஒண்ணு இருக்காது. பாத்திரவானாய் இருந்தால் வயிறு வீங்கும், வயிறு வீங்கும், இடுப்பு சுருங்கும், செத்தான். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? கிருபையின் காலம். இது என்னது? கிருபையின் காலம், விடுதலை. இன்னைக்கு இந்த பந்தியில இயேசுவின் ரத்தம், அவர்களுக்கு இயேசுவின் ரத்தம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இயேசுவின் ரத்தம் இருந்ததா இல்லையா? சொல்லுங்களேன். இல்லை, இயேசுவின் ரத்தம் இல்லை. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயம் நீங்க நம்மை சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் எப்படி இருக்கிறது? இயேசுவின் ரத்தமுடைய பாவத்தை, இயேசுவின் ரத்தமுடைய பாவத்தை கழுவும். ஆமென். இன்றைக்கு இந்த ரத்தம் உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கழுவுகிற ரத்தம். ஆமென். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நலமானதை பேசுகிற ரத்தம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆமென். ஆபேலின் ரத்தம் என்ன பேசினது? என்னை கொன்னவனை என்ன செய்யும்? கொன்னவனை பழி வாங்கும் என்று. பாருங்க, ஆபேல் பூமியில இருந்தபோது ஒரு வார்த்தையும் பேசாத ஒரு மனுஷன் யாரு? ஆபேல் பேசினதாக வேதத்துல இல்ல. அங்க போய் பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசுறான்? என்னை என்ன பண்ணி போட்டேன் சகோதரன். ஆனால் இன்றைக்கு இந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் நம்முடைய சாபத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையாகும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் இல்ல, வசனம் இல்லை, தலையெழுத்து. அநேகர் சொல்லுகிறது என்னது? இது என்னுடைய என்னங்க சேர்த்து எத்தனையோ முயற்சி பண்ணேன், முயற்சி பண்றோம், ஆனாலும் என்ன பண்ண முடியல, முன்னேற. என்னமோ ஆண்டவன் எழுதி வச்சது யாரு தலையில் என்ன பண்ணல, ஆண்டவர் எழுதி வைக்கல. இன்னைக்கு செம்பு தகரத்தில் எழுதி சுருட்டி என்ன பண்றாங்க? கணக்கு முடிய வீட்டில் போடுறேன், ஏதோ செய்யறாங்க. எழுத்து. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதுக்கு மேல இருக்கிற வசனம் நமக்கு எதிரிலேயாகவும் நமக்கு
எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை உனக்கு விரோதமாய் போய் எவனால் மந்திரக்காரன்கிட்ட பில்லி சுனியக்காரன்கிட்ட என்ன பண்ணிட்டு வந்துட்டாரு? என்ன பண்ணிக்கிறாங்க? சூனியம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சூனியம் என்ன பண்ணி இருக்கிறாங்களே சொல்லுங்களேன், எழுதி வச்சிருக்கான். இது கொல்லிமலை மந்திரம், பயங்கரமான மந்திரம். அப்புறம் கேரளாவில் ஒரு இடம் இருக்கு இல்லை, இந்த இது என்ன மந்திரம் பாபு? என்ன மந்திரம் சொன்னா ஒரு முஸ்லீம் எழுதி வைக்கிறாங்க கடையில், அரபி மந்திரம் கடையில் என்ன எழுதி வைக்கிறான் மந்திரம். உனக்கு விரோதமாய் எழுதப்படும் எந்த வார்த்தையும் சொல்லுங்க, எந்த வார்த்தையையும் இப்ப வாசிங்க, குலைத்து, எந்த வார்த்தையும், எல்லா வார்த்தையும் என்ன பண்ணாரா? இப்போ திலகா சிஸ்டர் குரோமா என்னமையாச்சு, காசு கொடுத்து சிஸ்டர் எழுதியாச்சு. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இந்த மந்திரத்தை பிடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் 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 சொல்ல ஒன்னும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதுதாங்க குலைச்சு. உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட வார்த்தையை இயேசு குலைத்து அதை எங்கில் இல்லாதபடி, அதை உன் வீட்டு நடுவில் இராதபடி, எங்க உன் வாழ்க்கையில நடுவில் இராதபடி எடுத்து இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. இயேசு ஒன்ன சிலுவையில் அறைஞ்சார். எது அறைஞ்சாரு? எனக்கு விரோதமான கையெழுத்தை இயேசு சிலுவையிலே அறைந்தான். இயேசு வெற்றி சிறந்தார். ஆகையினாலே இன்றைக்கு இந்த பந்தியில உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் இயேசு சிலுவையிலே அறைந்து விட்டார். அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த பந்தி இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிற பந்தி. எல்லாரும் ஆமென் சொல்லுவாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.